கிறிஸ்து இயேசுவில் அன்புக்கினியவர்களே, இந்த காணொலி காட்சி வழியாக புதன்கிழமை மாலை தொழுகையில் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த தொழுகைக்கு துவக்கமாக இறைவேண்டல் செய்வோமாக. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதன்கிழமை மாலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடவுளே, இருக்கின்ற இடங்களிலேயே மிகுந்த பயபக்தியோடும் பணிவோடும் தம்முடைய திருமுகத்தை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற இந்த ஆராதனையில் இணைந்து கொள்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் கடவுள் ஆசீர்வதித்தருள்வீராக. இந்த ஆராதனை ஆண்டவருக்கு உகந்த ஒரு பலியாக ஏறெடுக்கப்பட ஆண்டவர் கிருபை தாரும். அன்பின் கர்த்தாவே, பல்வேறு சூழ்நிலைகளிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், இக்கட்டான கால சூழ்நிலைகளிலே நாங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தாலும், நாங்கள் ஆண்டவரிடத்தில் வைக்கின்ற நம்பிக்கை, ஆழமான பற்றுறுதி இவைகள் ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாது. இவைகள் ஒருபோதும் எங்களுக்கு தோல்வியை தராது என்கிற ஆழமான அந்த விசுவாச சிந்தனையோடு ஆண்டுடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இந்த தொழுகையிலே பங்கு பெறுகின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தொழுகையிலே நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், படிக்கின்றதான திருவசனங்கள், கேட்கின்ற இறை செய்தி அனைத்தின் வழியாகவும் கடவுளுடைய இன்ப சத்தத்தை நாங்கள் கேட்கவும், கடவுளுடைய பரிபூர்ணமான சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த தொழுகையின் வழியாக வருகிற எல்லா துதியும் கனமும் மகிமையும் தமக்கே வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இவைகளை வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் ஞான பாடல்களிலே 288வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 288. உந்தன் சொந்தமாக்கினீர், அடியேனை நோக்குவீர், பாதுகாரும் இயேசுவே என்றும் தீங்கில்லாமலே. 288வது ஞான பாடல். Oh
படிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பாடம் யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள இறை வார்த்தைகள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதியான பெரிய நதி மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலங்கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணங்களின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் என்பவைகளே. பாடம் படித்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்புக்குரியவர்களே, புதன்கிழமை மாலை நேரம் காணொலி காட்சியின் மூலமாய் தொழுகையில் இணைந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாட்களும் சிறப்பாக நம்மை பாதுகாத்து வருகிறார். வேத வாக்கியங்களை நாம் வாசிக்கின்ற போது நமக்கு தரப்படுகின்ற ஆலோசனைகளை கேட்கின்ற போது உண்மையாகவே இந்த உலக வாழ்விலே நாம் பல கஷ்டங்களை அனுபவித்தாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. அதை தான் வாசிக்கப்பட்ட திருமறை பகுதியின் வழியாய் அறிந்து கொள்கிறோம். அதற்கு ஆதாரமாக யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கின்ற போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அன்பானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்ற சிந்தனையின் அடிப்படையிலே சில உண்மைகளை தியானம் செய்து கொள்ளுவோம். புதிய மாதத்திலே வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்திருக்கின்ற
நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, நம் பயணத்திலே ஆண்டவரின் சித்தப்படி நடக்க இடம் கொடுக்க வேண்டும். அவர் நம்முடன் பயணிக்கிறார். அவருடைய சித்தப்படி நடந்து கொள்கின்ற போது அவர் நமக்கு ஆலோசனை தருவார். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று வேதம் சொல்லுகின்றது. இந்த ஆலோசனைகளின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொள்ள வேண்டும். அதேதான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லும்போது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, நீ சோர்ந்து போக வேண்டாம், பலன் குன்றி போக வேண்டாம், திடமனதாயிரு, நீ கலங்க வேண்டாம், நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று ஆலோசனை தரப்படுவதை அறிய முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த பின்னணியங்களின் மூலமாய் முதலாவது சிந்திக்கின்ற கருத்து தனிமையான பயணம். தனிமையான பயணத்திலும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 28:5 நாம் வாசிப்போம் என்றால், ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். அப்பொழுது அவன் பதான் அராமில் இருக்கும் சீரியா தேசத்தானிய பெத்துவேலுடைய குமாரனும் தனக்கும் ஏசாவுக்கும் தாயாகிய ரெபேக்காளின் சகோதரனுமான லாபானிடத்துக்கு போக புறப்பட்டான். அன்பானவர்களே, இந்த நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும். ஒரு மனிதன் தனிமையாக பயணம் செய்கின்ற போது அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் எவ்வளவோ கஷ்டங்கள் வருவது இயல்பு என்பதை அறிந்து கொள்ளுகிறோம். இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபனுடைய வாழ்வை நாம் சற்று கவனிக்கின்ற போது தன் வாழ்விலை பிறரை ஏமாற்றி உயர்வை பெற்றுக்கொள்ளுகின்ற செயல்பாடுகளை அவன் செய்தபோது அவனுடைய வாழ்வில் ஏற்பட்ட நிலையை நாம் கவனிப்போம் என்றால் பயந்து வாழ்கின்ற நிலை. அன்பானவர்களே, எத்தனை காலம் பிறரை ஏமாற்றி வாழ முடியும்? அப்படி பிறரை ஏமாற்றி வாழ்கின்ற போது வாழ்விலே அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, பயந்து வாழுகின்ற சூழல் இங்கே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். யாக்கோபு பிறரை ஏமாற்றி வாழ்ந்தது நிமித்தமாய் பயந்து வாழ்கின்றான். தன்னுடைய சகோதரனை ஏமாற்றுகின்றான், தன்னுடைய தந்தையை ஏமாற்றுகின்றான். இந்த சூழலிலே தான் அவன் பயந்து வாழ்கின்ற நிலை. இது நிமித்தமாய் சகோதரன் கோபமடைந்திருக்கின்ற போது இல்லத்தை விட்டு அவன் வெளியேறுகின்றான். தன்னுடைய மாமன் வீட்டுக்கு அவன் பயணிக்கிறதை அறிந்து கொள்ள முடிகின்றது. யாக்கோபின் பயணம் ஒரு தனிமையான பயணமாக அமைகின்றது. கவலையோடு பயத்தோடு அவன் பயணிக்கிறார். ஆனால் தேவன் அவரோடு இருக்கிறார். தேவன் அவரோடு இருக்கிறார். ஏதோ வாழ்விலே ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு விட்டது. அந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு தனிமையான ஒரு சூழலை அவன் தெரிந்து கொள்ளுகின்றான். அந்த சூழலிலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றான். ஆண்டவர் அவனோடு பயணிக்கின்றதையும் ஆசீர்வதிக்கின்ற சூழலையும் அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று கவனிப்போம் என்றால் பிறருக்கு விரோதமாக ஒருவேளை நாம் சில காரியங்களை செய்திருக்கலாம். அது நிமித்தமாய்
பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கின்ற சூழல்களும் ஏற்பட்டிருக்கலாம். நாம் உணர்ந்து கொள்ளும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்முடன் இருக்கிறார், நிச்சயமாக பாதுகாப்பார், இந்த தடுமாற்றத்திலிருந்து விடுதலை தருவார் என்ற நம்பிக்கை ஏற்படுகின்றது. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கவனிப்போம் என்றால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த வசனத்தின் பின்னணியங்களை படிக்கின்ற போது தரிசன பயணம், தனிமையான பயணத்திலே ஆண்டவர் கூட இருக்கிறார், தரிசன பயணத்திலேயும் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள முடிகின்றது. கிதியோனை குறித்து சொல்லப்படுகின்ற வார்த்தை, கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கும்படியாய் தேவன் கிதியோனை தெரிந்து கொள்ளுகின்றார். தெரிந்து கொள்ளுகின்ற போதுதான் கிதியோன் தன்னுடைய வாழ்க்கை சூழலை சொல்லுகின்றான். ஆண்டவரே, நான் எளியவனாக இருக்கிறேன், நான் சிறியவனாக இருக்கிறேன் என்று அவன் தன்னை தாழ்த்துவதை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார், தரிசனம் கொடுக்கிறார். கிதியோனே, நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், நீ பலன் கொண்டு தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வார்த்தையின் மூலமாய் கிதியோன் ஆற்றல் அடைந்து கொள்ளுகிறார். வாழ்விலே வெற்றி கிடைத்தது என்று சொல்லி அந்த திருமறை பகுதிகளை வாசிக்கின்ற போது அறிந்து கொள்ளலாம். அதே வண்ணமாய் ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கின்ற போது யாக்கோபு தரிசனம் கண்டார். அந்த தரிசனத்தின் வழியாய் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்ற அந்த வார்த்தை வெளிப்படுவதை அறிய முடிகின்றது. அந்த தரிசனத்தின் மூலமாய் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்படுகின்றார். நமது வாழ்க்கையிலும் துன்பங்கள் வருகின்ற போது வேதனைப்படுகிறோம், கவலையோடு இரவு நேரங்களிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வேண்டுதல் செய்து நித்திரை செய்கிறோம். அந்த சூழலில் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு தரிசனம் தருகிறார். எவ்வளவு கவலையோடு நித்திரை செய்த சூழலில் புதிய நாளை காண்கின்ற போது அந்த தரிசனத்தின் மூலமாய் ஒரு புது பலன் பெற்று எழுந்து கடமைகளை நிறைவேற்றுகின்ற சூழலை அறிந்து கொள்ள முடிகின்றது. ஆம், ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் நமது வாழ்வை பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த அனுபவத்தை கண்டுகொள்ள முடிகின்றது. கடைசியாக பார்க்கின்ற போது மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கின்ற போது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த வசனத்தின் மூலமாய் தடையில்லா பயணம், தனிமையான பயணம், தரிசன பயணம், தடையில்லா பயணம் என்பதை 3 விதமான வேத வாக்கியத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடிகின்றது. இதனுடைய பின்னணியங்களை நாம் கவனிப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மோசே விடுவித்து வருகின்ற போது அங்கே செங்கடல் தடையாக இருந்தது. மோசே இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். இறைவனை நோக்கி அவர் பார்க்கின்ற போது ஆண்டவர் பதில் கொடுக்கிறார்.
ஆண்டவர் ஆலோசனை கொடுக்கிறார். அது நிமித்தமாய் அந்த செங்கடல் இரண்டாக பிளக்கின்றது. இரண்டாக பிளக்கின்ற போது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே மகிழ்ச்சியோடு பிரவேசித்து பயணித்தார்கள் என்று சொல்லி அறிய முடிகின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றும் நமக்கும் பலவிதமான தடைகள் இருக்கின்றன, பலவிதமான துன்ப சூழல்கள் இருக்கின்றன, பாடுகள் இருக்கின்றன, பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம், பல கஷ்டங்களை அனுபவித்து வருகிறோம். இவைகளெல்லாம் மாறிப்போகும், இவைகளெல்லாம் மாறிப்போகும். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும், வேண்டுதல் செய்ய வேண்டும். அவன் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆம் அன்பானவர்களே, வாழ்க்கை பயணத்தில் ஆண்டவர் நம்முடன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தனிப்பட்ட சூழலிலே உங்களுடைய பயணம் அமைந்து கொள்ளலாம், குடும்ப சூழலிலே உங்களுடைய பயணம் அமைந்து கொள்ளலாம். எந்த சூழல்களிலும் பயணித்தாலும் ஆண்டவர் நம்முடன் கூட இருக்கிறார், நமக்கு தரிசனங்களை தருகின்றார். அந்த தரிசனத்தின் வழியாய் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி அந்த தடைகளை எல்லாம் தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் பலன் தருகிறார் என்பதை வாழ்விலே நம்பிக்கையோடு ஏற்று பயணிப்போம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வாக அமையும். அந்த உணர்வோடு ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற துன்ப சூழல்களிலிருந்து விடுதலை பெறுவதற்கு நீர் எனக்கு துணையாக இருக்கிறீர் என்ற அந்த வேத வாக்கியங்களை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த நம்பிக்கையோடு மை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறேன். நீரே எனக்கு போதுமானவராக இருந்து என்னோடு பயணித்து என்னை ஆசீர்வதித்து உயர்வான வாழ்வுக்கு நேராக வழிநடத்தும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆம். ஆராதனைக்கு இறுதியாக அருள்பணிக்கீதம் 229, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. 229வது அருள்பணிக்கீதம் இணைந்து பாடுவோம். சோதனை பெருகிட்டாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என்
போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதன் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபிப்போம். சில நிமிடங்கள் இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற நாம் நமது வாழ்வை உணர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தனிப்பட்ட வாழ்விலே, குடும்ப வாழ்விலே, எந்த சூழ்நிலையிலே இருந்தாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற போது அவர் நமக்கு உதவி செய்வார். இறை பக்தருடைய வாழ்க்கை அனுபவங்கள் நமக்கு மாதிரியாக, ஆலோசனையாக தரப்பட்டிருக்கின்றது. வாழ்க்கை பயணத்திலே தடுமாற்றங்கள் இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். என்றாலும் அவைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். தனிமை என்ற உணர்வோடு இருக்கிறோமா? ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்கள் மூலமாய் உங்களை பலப்படுத்துவார். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆமாண்டவரே, மாலை நேரம் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம். உமக்கு விருப்பம் இல்லாத காரியங்களிலே நாங்கள் செயல்பட்டோம். அது நிமித்தமாய் பலவிதமான துன்பங்களை நாங்கள் அனுபவித்தோம். என்றாலும் யாக்கோபு தனித்திருக்கின்ற போது யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தீரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று சொல்லி உம்மை வலுக்கட்டமாய் பிடித்து கொண்டாரே. தேவனமாய் ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் ஒரு விசை கூட எங்களை கண்ணோக்கி பாரும். எங்கள் வாழ்க்கை பயணத்திலே நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீர் எங்களை ஆசீர்வதியும். சில நேரங்களில் ஆண்டவரே, நாங்கள் தளர்ந்து போகிறோம். எளிமையான சூழல்களிலே பலனற்று போகின்ற சூழலிலே தள்ளப்படுகிறோம். கிதியோனை போன்று ஆண்டவர் எங்களை ஆற்றல் படுத்தி, இந்த உலக வாழ்விலே உங்களுக்கு போராட்டம் உண்டு, வேதனையின் அனுபவங்கள் உண்டு. நீ சோர்ந்து போக வேண்டாம். நீ என்னை நோக்கி பார்க்கின்ற போது
நான் உனக்கு வெற்றியை தருவேன். ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் ஆண்டவரே நோக்கி பார்த்து மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். நீர் அவர்களோடு கூட இருந்து வெற்றியின் அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வாழ்க்கை பயணத்திலே எந்த விதமான தடைகளும் ஏற்படாதபடி தடைகளெல்லாம் நீங்கி நாங்கள் முன்னேறி செல்வதற்கு இஸ்ரவேல் மக்களை எவ்வளவு சிறப்பாக வழிநடத்தினீரோ அதே வண்ணமாய் எங்களையும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பாதத்திலே கேட்கிறோம். இன்றைய கால சூழல்களிலே ஏற்பட்டிருக்கின்ற எல்லா தடைகளும் நீங்கி நாங்கள் அமைதியோடும் பாதுகாப்போடும் சிறப்பாக வாழ்ந்து கொள்வதற்கு எங்களுடைய பயணங்கள் தொடர்வதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யார் யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்களோ, வேதனையோடு ஜெபிக்கிறார்களோ, பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்களோ, அத்தனை மக்களுடைய விண்ணப்பங்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு ஆண்டவர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரம் நாங்கள் சிறப்பாக நித்திரை செய்து பாதுகாப்போடு புதிய நாளை கண்டு விழித்து எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை ஜெபத்தோடு தொடர்வதற்கான கிருபைகளை தாரும். தீமைகளுக்கு விலக்கி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவரின் கூட்டுறவு நம் அனைவரோடும் தங்குவதாக.